யோசிச்சு பார்த்தா, நம்ம கிரியேட் பண்ண மதம், நம்ம கிரியேட் பண்ண கடவுள்கள், இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு அரை மனுஷனா இருக்கோமோ, நம்ம முழுசா மனுஷனா மாறுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையோன்னு தோணுது. இது நாத்திகம்லாம் இல்ல. அக்னாஸ்டிக்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கும் பசிக்குது. லவ், செக்ஸ், ஃபைட்டு, பிளட்டு, கல்யாணம், குழந்தை, அட்வென்ச்சர், த்ரில்லு, பயம் இதான் ஒரு காமன் த்ரெட். உலகத்துல நீங்க எந்த சினிமா எடுத்தாலும் இந்த தீமை வச்சு தான் படமும் எடுக்கணும். ஒரு 2 கிலோமீட்டர் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனா அங்க அல்லாஹ் தான் அவங்கள படைச்சாங்கங்கிறாங்க. 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு 100 கடவுள் வச்சிருக்கோம். அந்த 100 கடவுள்ல யாரோ இதுல நம்மளோட குழப்பம் ரொம்ப பெருசா இருக்கு. முஸ்லீம் வீட்டுல பிறந்தா அல்லாஹ் தான் கடவுள், கிறிஸ்தவ வீட்டுல பிறந்தா ஜீசஸ் தான் கடவுள், தமிழ்நாட்டுல பிறந்தா ஒரு குலதெய்வம், ராஜஸ்தான்ல பிறந்தா ஒரு குலதெய்வம், ஹிரோஷிமா மேல குண்டு போடுறதுக்கு முன்னாடி ஜீசஸ் கும்பிட்டு போடுறாங்க. நம்ம பாகிஸ்தான் மேல குண்டு போடும் போது நம்ம ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு சாமி பேரை சொல்லி கும்பிட்டு போடுறோம். ஈரானும் ஈராக்கும் சண்டை போடும்போது 2 பேரும் ஒரே கடவுளை கும்பிட்டுட்டு மாத்தி மாத்தி குண்டு போட்டுக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஒருவேளை நம்ம எல்லாருமே தற்குறியோ, தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் அப்ரோச் பண்றதும் பேசுறதும் நம்ம தான் ஒரிஜினல் தற்குறின்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் எங்கேயோ உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படிதான் நினைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு புரியாத தெரியாத எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம உடனே கடவுள் இல்லைன்னா பேய், இந்த ரெண்டுத்துல கொண்டாந்து உட்கார வச்சிடறோம். அதுக்கு மேல நம்ம திங்க் பண்ணலையா, இல்ல நம்மளை திங்க் பண்ண விட மாட்டாங்களா? எம்ஜிஆர் NTRல ஆரம்பிச்சது, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு எல்லாருக்கும் பால் ஊத்தணும், சூடம் காமிச்சோம். அந்த புரியாத ஒரு பரவசத்தை நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால அவங்க டக்குன்னு கடவுள் ஆக்கிறோம். பணத்தை வாங்கிட்டு தானே நடிச்சாங்க, அவங்க எப்படி கடவுள் ஆக முடியும்? இதனாலதான் நம்மள எல்லாரும் ரொம்ப ஈஸியா ஏமாத்திறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ரஜினி, கமலுக்கு ஏத்தனாவது ஏதோ நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ட்ரம்ப்புக்கு கோயில் கட்டி சூடம் ஏத்துறாங்க. இப்ப ட்ரம்ப் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமா இல்லாதனால புட்டினுக்கு கோயில் கட்டி சூடம் ஏத்துறாங்க. நடுவுல கூட மோடி 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு, பயாலஜிக்கல் இல்ல, நான் ஒரு கடவுள் பிறப்புங்கிற மாதிரி சொல்ல வந்தாரு. மெஜாரிட்டியா பிஜேபி ஜெயிக்கல இந்தியாவில். அந்த ஐடியாவே குறைச்சிட்டாங்க. இல்லைன்னா அவர் இன்னைக்கு அவரும் கடவுளா இருப்பார். ஏதோ ஃபண்டமெண்டலா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். உலகம் பூரா அடுத்த பரிமாண வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்கு. ஒரு பாஸ்டர் இப்படிங்கிறாரு, வாய் ஊமையா இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதே மாதிரி தான் இஸ்லாம் மதத்துலயும் இந்த மாதிரி சில மேஜிக்லாம் பண்றாங்க. நம்மளதுல சொல்லவே வேண்டாம். 10,000 ரூபாய் வாங்கிட்டு சிவராத்திரிக்கு டான்ஸ் ஷோ காமிக்கிறாரு ஜக்கி. இந்த நம்ம நித்யானந்தா ஏதோ ஒரு ஊர்ல எங்க இருக்காருன்னு தெரியல. அவரு இன்டர்ஸ்டெல்லார் 4th டைமென்ஷன்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, நம்ம இந்த மாதிரி கிறுக்குத்தனமா இருந்தோம்னா அடுத்த லெவல் ஆஃப் எவல்யூஷனுக்கு நம்ம போகவே முடியாது. இப்படியே தான் இருப்போம். ஏன்னா இந்த சிஸ்டம் ஏமாத்துறவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அதனால பாலிடிக்ஸும் ரிலிஜியனும் கேபிட்டலிசமும் நல்லா நம்மளை ஏமாத்துது.